சஜின் வணக்கம். இன்று நாங்கள் வீதி விபத்துக்களை பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய சூழலில் வீதி விபத்துக்கள் நடைபெறுவதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? மதுவை அருந்திவிட்டு வாகனங்கள் ஓட்டுறது. மதுவை அருந்திவிட்டு வாகனங்களை ஓட்டுறது. வேறு பூரணமான நித்திரை இல்லாமல், ஓய்வில்லாமல், நித்திரையோ அதாவது சரியான நித்திரை இல்லாமல், ஓய்வில்லாமல் வாகனத்தை செலுத்துவது. நீங்கள் வீதி விபத்துக்களை பார்த்துருக்குறீங்களா? எத்தனை வீதி விபத்துக்களை பார்த்துருப்பீங்க? 2 வீதி விபத்துக்கள். எப்படியான வீதி விபத்துக்கள்? அந்த விபத்தில் யார் யார் அகப்பட்டது? பைக்கில் வந்த ஒரு ஆளும், ஜீப்பில் வந்த ஒரு ஆளும். என்ன நடந்தது? அவங்க பைக்கில் நேராக வந்தோன்னைக்கு பின்னால் வந்து ஜீப் அடிச்சு என்ன நடந்தது? அந்த நபர்களுக்கு என்ன? அதில் பைக்கில் வந்தால் செத்து இறந்துட்டார் ஆன் த ஸ்பாட். அதை நீங்கள் பார்த்தீங்க? ரைட். ஜீப்பில் வந்தால் தப்பி ஓடிட்டார். அடுத்த வீதி விபத்தில் என்ன நடந்தது? அடுத்த விபத்தில் நேருக்கு நேராக மோதப்பட்டது. அந்த நபர்களுக்கு என்ன நடந்தது? அதில் சைக்கிளில் வந்த ஒரு ஆளும், டிப்பரில் ஒரு ஆளும் வந்து என்ன நடந்தது? அந்த நபருக்கு சைக்கிளில் வந்த ஆளுக்கு காயம். இந்த டிப்பரில் வந்தால் ஓடிட்டார், அடிச்சு போட்டு ஓடிட்டார். அப்போ இந்த வீதி விபத்துக்களை நீங்கள் நேரடியாக பார்த்துருக்குங்க. அதில் ஒருவர் அந்த இடத்துலையே மரணமாகி போயிட்டார், இறந்து போயிட்டார், கொல்லப்பட்டுட்டார். இந்த விபத்துக்களை நீங்கள் பார்க்குற போது உங்களுடைய மனதில் என்ன உணர்வு ஏற்படுது? நீங்கள் வெளியில் போகிற போது, பாடசாலைக்கு வருகிற போது, திரும்பி போகிற போது, வீட்டிலேருந்து வெளியே போய் வருகிற போது எப்படியான உணர்வு ஏற்படுகிறது? பயம் ஏற்படுகிறது. நீங்கள் பாடசாலையிலேருந்து வீட்டை போகிற போது, வீட்டிலேருந்து பாடசாலைக்கு வருகிற போது எப்படி நீங்கள் பயணம் செய்கிறீங்க? பஸ்லாம் வாரினீங்க? தனித்தனம் வாரினீங்க? ஏனைய மாணவர்களோடு தனித்தான் வாரது. வந்து இறங்கி நீங்கள் பாடசாலைக்கு நடந்து தான் வருவீங்க கொஞ்சம் தூரம். அந்த வீதியால் நீங்கள் நடந்து வருகிற போது நீங்கள் அந்த வீதி ஒழுங்குகளை நீங்கள் கடைபிடிச்சி வாருவீங்க. உங்களுடைய நண்பர்கள், மாணவியர்கள் இந்த வீதி ஒழுங்குகளை பாடசாலைக்கு வருகிற போது, போகிற போது சரியாக கடைபிடிக்கிறார்கள்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நினைக்கிறீங்க சரியாக கடைபிடிக்கிறாங்க மாணவர்கள்? சில பேர் இல்லை, சில பேர் கடைப்பிடிக்கிறாங்க, சில பேர் அப்படி கடைப்பிடிக்காமல் இருக்கிறது என்ன காரணம்? நிறைய நடக்குது. ஒவ்வொரு நாளும் நிறைய பேர் நாங்கள் ஆக்சிடெண்ட்டில் இழந்து போய்கொண்டிருக்கிறோம், நிறைய பேர் இழந்து போய்கொண்டிருக்கிறோம். இப்போ இப்படியான ஒரு சூழலில் மாணவர்கள் ஏன் அதை கடைப்பிடிக்காமல் இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அலட்சிய போக்கா, அல்லது ஒரு விழிப்புணர்வு இல்லையா, அல்லது அப்போ இந்த வீதி விபத்துக்களை பற்றி பாடசாலைகளில் விழிப்புணர்வு ஊட்டப்படுகிறதா? அந்த உணர்வு இருக்குதா? இருக்குது. இருந்தாலும் நான் நினைக்கிறேன் இன்னும் அதை பற்றி நாங்கள் கதைக்க வேணும். இந்த வீதி விபத்துக்களை பற்றி மாணவர்களாகிய நீங்கள் எத்தனையோ விஷயங்களை பகிர்ந்து கொள்வீங்க. இதை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு சூழலில் உங்களுடைய நண்பர்களோட காய்ச்சிருக்கிறீங்களா? இதை எப்படி தவிர்க்கலாம், எப்படி இல்லாமல் ஆக்கலாம், அல்லது இந்த வீதி விபத்துக்களுக்கு என்ன காரணம்ன்றதை பற்றியே காய்ச்சிருப்பீங்க. அப்போ இது ஒரு நல்ல வாய்ப்பு. இப்படியான சந்தர்ப்பங்களை நாங்கள் மக்களுக்கு கொடுத்து இதை பற்றி ஒரு உணர்வை ஏற்படுத்துறது மிக முக்கியமானது. அப்போ நீங்களும் உங்களுடைய சூழலில் உங்களுடைய நண்பர்களோட இந்த வீதி விபத்துக்களிலிருந்து நாம் தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், அப்போ நம்ம கவனமாக போய் வரணும். நாங்கள் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது, மற்றாக்களுக்கு வீதி ஒழுங்குகளை நாங்கள் கடைபிடிக்க வேணும் என்ற ஒரு உணர்வை நாங்கள் ஏற்படுத்த வேணும். இந்த வீதி விபத்துக்களை பற்றி இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் தெரிவித்த உங்களுடைய கருத்துக்களுக்காக என்னுடைய நன்றிகள். God bless you.